ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி செய்யலாமென்று உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். நான் வெள்ளை சோறு எடுத்துருக்கிறேன். வெள்ளை எந்த சோறாக இருந்தாலும் ஓகே. நல்ல கரையை விட்டு எடுங்கோ. அதுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன் 3 ஸ்பூன். வெங்காயம் பச்சை மிளகாய் 2 பிரிவாக வெட்டி வச்சுருக்கேன். ஒன்று அப்படியே போட போகிறேன், இன்னொன்று தாளிக்க போகிறேன். மற்றது பாலும் உப்பும் எடுத்துருக்கிறேன். மிக இலகுவான முறையில் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சோறை கொஞ்சம் மசிக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த பாலை ஊற்றுறேன். பால் கொஞ்சம் கூட விடுறேன். ஏனெண்டா நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ தான் தயிர் சாதம் டேஸ்ட்டாக கொடுக்கும். நல்லா ஒட்டுற மாதிரி மசிக்கணும். இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவைக்களவாக போடுங்க. நல்லா கலந்து கொள்ளுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ தயிரை அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ தயிரை நல்லா சேர்த்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நல்ல வெயில் என்றபடியாக இப்படி குளிர்மையான சாப்பாடை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு வெங்காயம், சிவத்த மிளகாய், உள்ளி, இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதை தாளித்து போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயத்தை போடுறேன். கொதிச்சிட்டுது. இப்போ அதுக்குள்ளே எடுத்து வச்சிருந்த வெங்காயம், சிவத்த மிளகாய், இஞ்சி, உள்ளி எல்லாத்தையும் அதுக்குள்ளே போடுவோம். போட்டு தாளிப்பம். இது உங்களுக்கு தேவையாண்டா தாளித்து போடுங்க. தாளித்து போட்டால் கொஞ்சம் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குமெண்டபடியாக நான் தாளித்து போடுறேன். கொஞ்சமாக உப்பு போடுறேன். தாளிப்பு கொஞ்சம் உப்பு போட்டால் டப்பண்டு தாளிச்சிடும். இப்போ பொன்னிறமாக வந்துட்டுது. இதை அந்த தயிர் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். மாதுளம்பழம் இருந்தால் நீங்களும் அதை போட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். நான் மாதுளம்பழம் இன்றைக்கி சேர்க்கையில் நான் இன்றைக்கி சேர்க்காமத்தான் செய்திருக்கிறேன். நீங்களும் இந்த வெயிலுக்கு குளிர்மையாக இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் இதோட அப்பள மிளகாயும், கேரட்டும், கத்தரிக்காயும் பொரிச்சிருக்கிறேன். நன்றி. நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.